இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விளைபொருட்களுமே ஏதோ ஒரு காலகட்டத்துல ஏற்ற இறக்கங்கள சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கு. இதுல மதிப்புமிக்கதா கருதுற தங்கமும் அடங்கும். ஆனா ஒரு பொருள் மட்டும் இதுவரைக்கும் ஏற்றம் மட்டுமே கண்டுகிட்டு இருக்கு. அது வேற எதுவும் இல்லங்க, டிம்பர் மரங்கள் தான். இந்த டிம்பர் மரங்களுக்கு உலகம் முழுவதும் தேவை இருக்குது. அப்படிப்பட்ட மரங்கள நீங்களும் உங்களோட நிலங்கள்ல வளர்த்து லட்சங்கள்ல சம்பாதிக்கலாம். டிம்பர் மரங்கள நடவு செஞ்சு முறையாக வளர்க்க சில வழிமுறைகளும் உத்திகளும் இருக்கு. அத நம்ம சரியா செஞ்சோம்னா இந்த மரப்பயிரை மிகவும் லாபகரமான விவசாயமா நாம செய்ய முடியும். இதெல்லாம் சரிதாங்க. இந்த மரங்களை வளர்க்குற தொழில்நுட்பத்தை ஒரு விவசாயியா நாங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னு தானே கேக்குறீங்க. அதை பத்தின கவலையே வேணாங்க. ஈசாவோட காவிரி குக்கரல் மாதந்தோறும் மரம் சார்ந்த விவசாயத்துல ஏற்படுற சந்தேகங்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கிற வகையில மாதாந்திர கலந்தாய்வு கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சு மாவட்டந்தோறும் நடத்திக்கிட்டு வர்றாங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி 14 மாவட்டங்களில் நடைபெற்ற கலந்தாய்வுல 600க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றிருக்காங்க. மரம் சார்ந்த விவசாயத்தில் ஏற்படுற சந்தேகங்களுக்கு காவிரி கூக்குரல் பணியாளர்கள் விளக்கமா விரிவா பதில் தர்றாங்க. மரம் சார்ந்து விவசாயம் செய்வது எப்படி, மண்ணினுடைய சத்துக்கள் எப்படி, அதை பராமரித்து கரெக்டான முறையில் கொண்டு போகிறது எப்படி, தண்ணீரினுடைய கடினத்தன்மையை நம்ம அதை எந்த மாதிரியா கையாளலாம் அப்படிங்கிறத பற்றியும் இங்கே சிறப்பாக சொல்லி கொடுத்தாங்க. அதில் நான் கலந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப நன்றி. இந்த மர வளர்ப்பு மூலயமா எப்படி நம்ம கூடுதல் வருவாயை பெறலாம், அதுல எப்படி ஊடு பயிர் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த, பிளஸ் அதை எவ்வாறு பாதுகாக்கிறது, அதுல என்ன விவசாயிகள் என்ன இயற்கை முறையில இருக்கிற தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்தலாம், மிக எளிமையான முறையில எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி ஒவ்வொரு கிராமத்துலயும் இவங்க செஞ்சாங்கன்னா விவசாயிக்கு நல்லா இருக்கும். நம்ம மண்ணு எந்த மண்ணு, இந்த மண்ணுல என்ன மரத்தை பயிர் செய்யலாம், பயிர் செய்யும் போது என்ன முறையை கையாளணும், பயிர் செஞ்ச பிறகு அந்த மரங்களை எப்படி பாதுகாப்பு பண்ணணும் அப்படிங்கிற நல்ல விஷயங்களை இந்த மரம் சார்ந்த விவசாய கருத்தரங்கத்துல நான் நல்லபடி தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் தெரிஞ்சிக்காத விஷயங்கள் இதுல தெரிய வந்ததுக்கு நம்ம காவேரி கூக்குரலுக்கு ரொம்பவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய கருத்தரங்குல வயல் வரப்புகளில் எப்படி மரம் வைக்கிறது, எவ்வளோ தூரத்துக்கு ஒரு மரம் வைக்கிறது, அதனால பலன்கள் என்ன, நெல் பயிரில் எவ்வளோ லாஸ் நமக்கு இருக்குது, அதை வந்து மரத்தானலாம் எவ்வளோ எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத விளக்கமாக சொன்னாங்க. எந்த மண்ணுக்கு எந்த வகையான மரங்களை நம்ம தேர்வு செய்யணும், அது மட்டும் இல்லாமல் ஒரே மரமாக இல்லாமல் பல வகையான மரங்களை எப்படி ஊடுபயிர் செய்யணும், எந்த திசையில் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே சொன்னாங்க. இது ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்தது. அதே மாதிரி கவாத் அப்படிங்கிறது இந்த மர விவசாயத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த கவாத் முறைங்கிறது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணணும், எத்தனை அடி உயரது ஒரு மரம் இருந்ததுன்னா எத்தனை அடி உயரத்துக்கு மட்டும் நம்ம கவாத் செய்யணும், ஃபுல்லாக வெட்டக்கூடாது. அதே மாதிரி இந்த மெயின் ஸ்டெம்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து வெட்டக்கூடாது. இந்த மாதிரி பல வகையான கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. இது ரொம்பவும் பயனுள்ளதாக அமைஞ்சது. ஃபர்ஸ்ட் மரம் எப்படி நடணும், அப்புறம் மரத்தை எப்படி பாதுகாக்கணும், மரத்தை எப்படி கவாத்து பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயம் சார் சொல்லியிருந்தாங்க. இதனால ரொம்ப பயனடைஞ்சிருக்கேன். ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்துட்டு ஈசாவுடைய நான் அந்த கருத்தரங்களை கலந்துக்கிட்டேன். இதுல வந்துட்டு அவங்க வந்துட்டு மண் வகைகள், அதை எப்படி வந்துட்டு மரங்கள் இந்த மாதிரியான மரங்களை சூஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொன்னாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இது வந்துட்டு நான் வர்ற மழை காலத்துல அந்த மரத்தை சூஸ் பண்ணி நடலாம்னு இருக்கிறேன். நாங்க இப்பதான் நட ஆரம்பிச்சிருக்கோம். 150 கன்று நட்டிருக்கோம். இனி 600 கன்று நட போறோம். அந்த நட்ட கண்ணுல வந்து என்னென்ன தப்பு பண்ணிருக்கோம்னு இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணப்ப எங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அடுத்த நடுற கண்ணுல வந்து அந்த தப்பெல்லாம் திருத்தி நல்லா நட்டி நல்ல முறையை வளர்த்து இயற்கை விவசாயம் பண்ணணும்னு ஆர்வமா இருக்கும். இந்த ப்ரோக்ராம்ல வந்து டிம்பர் ட்ரீஸ் மரக்கன்றுகள் பத்தி நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. ஸோ அது நம்ம இடத்துல நடுறதுனால என்ன பயன், அண்ட் என்ன மாதிரி மண்ணில் அது வந்து இந்த மாதிரி மரங்கள்லாம் வளரும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த ப்ரோக்ராம் மூலமா. இந்த இந்த மாதிரி மரத்தை நம்ம நட்டோம்னா நம்ம வந்து எவ்வளவு தூரம் பயன் பெறலாம் அப்படிங்கிறதும் நல்ல டீட்டெயிலா சொன்னாங்க. இந்த மாதிரி உங்க மாவட்டத்திலே நடக்கிற மாதாந்திர கலந்தாய்வு கூட்டத்துல கலந்து கொண்டு நீங்களும் மரங்களை வளர்த்து லட்சத்துல சம்பாதிங்க.